அவர் கிராமத்தினுடைய நாட்டாமை. அவர் அறிவிக்கிறார், என்னுடைய காளையை யார் அடக்குகிறார்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பெண்ணுன்னு அறிவிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் அங்க களத்துல இறங்குறாங்க. அத்தனை வீரர்களையும் காளை மாடு புரட்டி எடுக்கிறது. ஒருவரை கூட விடாமல் அத்தனை பேரையும் புரட்டி எடுக்குது. ஆனா அந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கக்கூடியவன் அந்த இளைஞனுக்கு பெரிய வீரம்லாம் இல்லைங்க. காளை மாட்டை அடக்குவதற்கான உடம்பெல்லாம் எதுவுமே இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி காதலின் சக்தி மட்டும்தான். ஆனாலும் கூட அந்த பெண் தன்னை காதலிக்கிறாளான்னு கூட தெரியாதுங்க அவனுக்கு. ஏதோ ஒரு சக்தியில அந்த களத்துல இறங்கணும்னு முடிவெடுக்கிறான். கடைசி அந்த பெண்ணை ஒரு முறை பார்க்கிறாங்க. அந்த பெண்ணும் இவனை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறாள். இவன் இறங்குறானா என்னன்றத ஆர்வத்தோடு பார்த்து கொண்டே இருக்காள். அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்ற உறுதியை அங்கு படுத்திக் கொண்டு களத்தில் இறங்கி விடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த பெண் அப்ப என்ன தெரியுமா பண்றா, ஒரு நிமிஷம்னு கையை காமிச்சு தனது ரிப்பனில் ஒன்றை கலட்டி பக்கத்தில் இருந்த சிறுமியிடம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த சிறுமி அந்த ரிப்பனை வாங்கிட்டு ஓடி வந்து களத்தில் இறங்கக்கூடிய அந்த இளைஞனுடைய கைகளில் கொடுக்குறா. அந்த ரிப்பன் அவன் கட்டுறான். கைகளில் கட்டும் பொழுதே அந்த ரிப்பனில் இருந்து ஒரு வாசம் வருது. களத்தில் இறங்குறான். காளை மாடு இவனை நோக்கி வருது. இவன் கைகளின் மூலமாக அந்த காளை மாட்டை தடுக்கிறான். தன்னை வளர்த்தவளின் வாசத்தில் அந்த காளமாடு கட்டுப்படுதுங்க. அப்படியே அந்த காளமாடு கட்டுப்பட்டு இவன் முன்னால் நிற்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் இவன் தான் காளை மாட்டை அடக்கி விட்டான் இவனுடைய வீரத்தையும் இவனுடைய சக்தியையும் ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காளை மாட்டை அடக்கியது இவனுடைய சக்தி அல்ல, காதலின் சக்தி என்பது இவனுக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக அவனது திருமணம் முடிந்ததுன்னு அந்த கதை வருங்க.